ஹலோ இன்னைக்கு வீடியோவில் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 எக் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பாயில் பண்ண எக்கை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நான் 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே நல்லா லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம பாயில் பண்ணி எக்கை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அது மேலே பெப்பர் லைட்டாக தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் எடுத்து அப்படி மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிரேவி ரெடி ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.